பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எசபேலுக்கு தவணை கொடுத்தது போல மனித வாழ்க்கையில நமக்கு தவணைகளை கொடுக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். இயேசு சொன்ன ஒரு உவமையை நான் நினைவு கூறுகிறேன். ஒரு அத்திமரத்தை பார்த்து இது கனியும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, இதை வெட்டி போடுங்கள் என்று சொன்னபோது அந்த தோட்டக்காரன் சொன்னானா, ஐயா இன்னும் கொஞ்சம் we will try as much as possible, otherwise cut off. இன்னும் கொஞ்சம் முயற்சித்து பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வெட்டிடுவோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை நாம் செய்தாலும், எத்தனையோ பரிசுத்த குலைச்சல்கள் நம்ம வாயிலிருந்து வந்தாலும், இரக்கமுள்ளவராய் கிருபை நிறைந்தவராய் தயாளனாய் இருந்து வாழ்க்கையில் நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசி வந்தேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து 5 வசனங்களை வாசித்து ஒரே ஒரு வசனத்தை தான் பேசி வந்தேன். இன்றைக்கு அதை தொடர்ந்து பேசுவேன் என்று உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கு முன்னே இன்னொரு அம்மா கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். எவ்வளவு பெரிய மனுஷனுக்கும் ஒரு புத்தியினம் உண்டாயா? என்னம்மான்னு கேட்டேன். நான் பேர் சொல்லக்கூடாது, என் உறவையும் சொல்லக்கூடாது. நல்ல வேலையில் இருக்கார், உயர்ந்த பதவியில் இருக்கிறார். ஆனால் பாருங்க, அவருடைய புத்தியினம் என்னால் சொல்ல முடியலையா, அவ்வளவு புத்தியீனமாய் நடக்கிறார். இந்த புத்தியீனத்துக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கக்கூடாதா என்று கேட்டீங்க. ஒன்றை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். யோபு 32:9 படி பெரியோர் எல்லாம் ஞானிகளும் கிடையாது, முதியவர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் கிடையாது. எந்த பெரிய மனுஷனத்தில் ஒரு சிறு குறை இருக்கத்தான் செய்யும். குறையில்லாத மனுஷனே கிடையாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் குறையில்லாதவர். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் தான் நிறைவாக்கணும். ஆனாலும் நீங்க கேட்ட கேள்வி, எவ்வளவு பெரிய மனுஷனுக்கும் ஒரு புத்தியினம் உண்டா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா உண்டு. உங்களுடைய வேதாகமத்தை எங்க இருந்தாலும் தயவு செய்து கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல போறேன். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை மறுபடியும் சொன்ன. பழைய ஏற்பாட்டில் மோசேயின் 5 புஸ்தகத்தில் எண்ணாகமம், த நம்பர்ஸ் சாப்டர் 12 verse 11, 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
ஆதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையும் நீரே என் பாதையும் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையும் நீரே என் பாதையும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எல்லா வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எல்லா வேளையிலும் துதிப்பேன். நேரத்தில் இன்பமே அவர் எந்த வேளையும் என் மாறிடாதே துன்ப நேரத்தில் இன்பமே அவர் எந்த வேளையும் என் மாறிடாதே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிச்சு பாருங்க, துதியினால எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுறோம், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அதனால துதித்து பாருங்க. ஏன்னா ஒரு காரியத்தை தெரியணும், எந்த பெரிய மனுஷன்ட்டையும் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன்ட்டையும் ஒரு குறை இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம குறை நமக்கு தெரியாது, மற்றவங்க குறை தான் நமக்கு தெரியும். நமக்கு நம்முடைய பார்வைக்கு நாம் செய்கிறதெல்லாம் நல்லதாக தான் தெரியும். ஆனால் மற்றவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இதில் கொஞ்சம் திருத்தம் பண்ணியிருக்கலாமே. இப்போ நான் பாடுறேன், பாடும்போது எனக்கு என்ன தெரியும், நான் தான் நல்லா பாடுற மாதிரி நான் தான் நினச்சிக்கிறேன். ஆனால் இன்னொருத்தட்ட என்னை விட ஒரு பெஸ்ட்டு மியூசிஷியன்ட்டு கேட்டால் அவர் சொல்லுவார், இதில் கொஞ்சம் விளையிடுச்சும்பார். எனக்கு அன்பானுடைய குறையில்லாத மனுஷனே கிடையாது. குறைவுகளை நிறைவாக்குகிறவர் கர்த்தர் தான். இங்கே பார்த்தோம், உங்கள் வசனத்தில் நீங்கள் எடுத்திருப்பீங்க, எண்ணாகமங்களின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை இங்கே வாசிக்க சொல்கிறேன். நீங்களும் வாசிப்பீங்களா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி என் ஆண்டவனே நாங்கள் புத்தியீனமாய் செய்த. நல்ல கவனிங்க, ஒருத்தர் இல்லை, 2 பேர் ப்ளூரல்ல இருக்கு. நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். எனக்கு அன்பானுடைய மனிதன் பாவம் செய்யறது கூட நமக்கு தெரியாது. நம்ம பாடுவோம், பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே,
பலாபம் எல்லாமே சாபம், என்னில் பலாபம் எல்லாமே சாபம், தாங்கும் காலமே. பாவம் உன்னை தொடருமே, சொல்லுங்க, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே. என்னில் பலாபம் எல்லாமே சாபம், என்னில் பலாபம் எல்லாமே சாபம், தாங்கும் காலமே. வாலிப நாடில் வாஞ்சையுடனே தேடி வந்த எங்கள் தெய்வமே, வாலிப நாடில் வாஞ்சையுடனே தேடி வந்த எங்கள் தெய்வமே, அன்பென்றால் என்ன நான் அறியாத போது நீர் கண்டீதே எல்லா வெல்வே, அன்பென்றால் என்ன நான் அறியாத போது இல்லை நீர் கண்டீதே எல்லா வெல்வே. பாவம் முல்லை தொடருமே, சாபம் கொல்லுமே, என்னில் பலாபம் எல்லாமே சாபம், தாங்கும் காலமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, என்னில் பலாபம் எல்லாமே சாபம், தாங்கும் காலமே. வாலிப நாட்கள்ல அநேக நேரம் தவறு செய்யறது இயற்கை, எல்லா மனுஷன்ட்டையும் உண்டு. நீங்கள் நினைக்கிறீங்க பெரியவங்ககிட்ட உண்டா? ஏன் இன்னைக்கு டிவியில் பார்க்குறீங்களே 70 வயசு கிழவன் 15 வயசு பிள்ளையை கெடுத்தான்னு வருதே. எப்படி 70 வயசு கிழவன் பிள்ளையை எப்படி பார்க்கணும்? பேத்தியாக பார்க்கணும், தன் மகளின் பிள்ளையை போல பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது சொன்னார், முதிர் வயது உள்ளவங்களை எப்படி கனம் பண்ணணும், இளம் வயதுள்ளவங்களை எப்படி கனம் பண்ணணும், மூத்த ஸ்திரீகளை எப்படி மதிக்கணும், மூத்த ஆண் மக்களை எப்படி மதிக்கணும், எல்லாத்தையும் இந்த பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. மூத்தோரை தகப்பன் போல, மூத்த ஸ்திரீகளை தாயை போல, வாலிப ஸ்திரீகளை தன் சகோதரி போல சிநேகிக்க முடியுதா? ஏன்னா இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கிற குறை அதுதாங்க. நம்ம இடத்துல இருக்கிற குறை என்னன்னா, நம்ம அறியாமலே சில நேரத்தில் செய்துட்டு அப்புறம் சொல்லுவோம், எப்படி தான் இது நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது பிரதர், என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலமோ. எனக்கு அன்பார்களே, இந்த வார்த்தையை சொல்கிறாரே, அந்த எண்ணாகமோ 12:11 சொல்கிற மனுஷன் யார்? ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, தைலம் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவன் பேர் என்னது? ஆரோன். இந்த ஆரோன் கர்த்தர் மோசேக்கு பலப்படுத்துறதுக்கு கூட கொடுத்த ஒரு பெரிய பாத்திரம். ஏன்னா மோசே சொன்னான், நான் திக்குவாயேன், மந்த புத்திக்காரன், என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு எப்படா தரிசனமானான்னு சொல்லுவாங்கன்னா. ஆண்டவர் சொன்னார், நீ போ, ஆரோன் உனக்கு என்ன செய்வான்? வாயாய் இருப்பான்னு கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய வாயாய் அனுப்பின ஒரு பெரிய மனுஷன் யாரு? ஆரோன். இந்த ஆரோனை குறித்து தான் சொல்கிறோம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரு பாத்திரன்னு சொல்கிறோம். ஆரோனோட அழைப்பு என்ன? மோசையோட அழைப்போட ஆரோனோட அழைப்பு சின்னதான் எனக்கு தெரியுது. ஏன்னா மோசே ஓடிப்போய் 40 வருஷம் இருந்து யாருமே தேடலை, சொந்தக்காரன் தேடலை, சகோதரி தேடலை, ஆனால் கர்த்தர் அவனை தேடினான், ஏற்ற வேளையில் அவன் எடுத்து பயன்படுத்தினான். இந்த ஆரோன் சொல்ற வார்த்தையை திரும்ப வாசிக்க கேட்போம். என்ன? அப்பொழுது ஆரோன் எப்பொழுது?
ரெண்டு பேரும் ஒரு மனிதனை குறித்து தவறாய் பேசின வார்த்தையை கர்த்தர் கேட்டபோது, நமக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் கேட்பாரா? நிச்சயமாக கேட்கிறார். எங்கே இருந்தாலும் சரி, நம்முடைய சத்தத்தை, நம்முடைய செயலை, நம்முடைய காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம தான் அவரை காண்றோமோ இல்லையோ, நம்ம வாழ்க்கை வேணா பாடிக்கும். என்ன பாடிக்கும்? உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயனின்று, யாரும் அறியாத என்னை நன்றாயனின்று தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயனின்று தேடி வந்த நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்டு சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். தள்ளப்பட்ட என்னை சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தள்ளப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். உங்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். ஐயா, நம்மளும் ஆகாதவன் தான், ஒன்றுக்கு உதவாதவன் தான். நமக்குள்ள இன்னும் எத்தனை குறை இருக்கு. அநேக போக வேண்டிய காரியம் போயிருக்கா? தீத்துவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 3:3 வாசிக்கிறோம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் கீழ்ப்படியாதவர்களும் புத்தியினர் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவருமாய் இருந்தோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயை மனுஷன் மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியினால அவர் நம்ம ரட்சிக்கல, தமது இரக்கத்தின்படி. ஆகையினால குறைய பார்க்கறத விட்டுட்டு நிறைய பாருங்க. வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். மறந்துடாதீங்க. அந்த நிறைவு எப்போ வரும்? நமக்குள்ள அந்த நிறைவின் தேவனான கர்த்தர், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த தெய்வத்துவத்தினுடைய வல்லமை நம்ம மனதுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம அறியாமலே நம்ம பகுத்தறிவோம், இதை செய்யலாம் செய்யக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சாதாரண எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தவறு உண்டு. பெரிய பெரிய ஆட்களுக்குள்ள தவறு இல்லாமல் இருந்துச்சா? எனக்கு அன்பானவர்களே, நாமளும் அப்புறம் சொல்லுவோம், தெரியாமல் செஞ்சுட்டேன். அதான் வேதம் கொஞ்சம் நாசுக்காக சொல்லுது. முட்டாள்னு சொல்கிறதுக்கு முட்டாள்தனமாக செஞ்சுட்டேன்னு சொன்னால் நம்ம கோவிச்சுக்கிறோம். அதுக்காகத்தான் புத்தியீனம். புத்தியீனம்னா என்னது? அப்சல்யூட்லி முட்டாள்தனம் தான். அதை கொஞ்சம் நாசுக்கா சொல்லுவாங்கள்ல சிலர், சொல்லும்போது கூட அப்படி ரெண்டை அதாவது சேர்த்து சொல்லாமல் அப்படி மாற்றி சொல்கிறது. அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி. நம்ம தமிழில் சொன்னால் இல்லாதது இருக்கிற மாதிரி அப்படி புகழ்கிற மாதிரி இகழ்கிறதா வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆண்டவர் அப்படியும் இல்லை, டைரக்டாகவே சொல்கிறார். பெரிய மனுஷன்லாம் ஞானிகள் கிடையாது, முதியவர்களெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்விப்படி ஒரு நாள் வரும், எல்லாருமே உணர்கிற காலம். நான் செய்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு அப்போ தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் மற்ற என்ன முட்டாள்தனம், யாரை பார்த்து முட்டாளுங்கிற? ஃபூல் அப்படின்னு சொல்லு, ஏன்னா கூலாக போயிடுவோம். ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்லாத. எனக்கு அன்பானவர்களே, எந்த பெரிய மனுஷன்ட்டையும் ஒரு குறை இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. உங்கள் குறைய ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் சொன்னார்னா ஒவ்வொன்றா சொல்லுவார். நாம் செய்யும்போது மௌனமாக இருக்கிறார். நாம் நினச்சிக்கிறோம் சங்கீதம் 50:21 படி, நீ இவைகளை செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் மௌனமாய் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்தும் போது அப்ப சொல்லுவான், ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். இப்ப காலம் இருக்கு, ஒரு நாள் காலம் இருக்காது. அதுக்குள்ள ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகலாமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. உங்களுக்குள்ள என்ன குறை இருக்கு? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் எனக்குள்ள என்ன குறை இருக்கு ஆண்டவரே, எனக்கே தெரியாது. நானும் சில நேரத்தில் தவறுகள், மனிதன்தான், தவறுகள் செய்யலாம். ஆனால் அந்த தவறுகளை நம்மால் திருத்த முடியாது. ஆனால் அவர் தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தை உணர்த்தி சரிப்படுத்தணும். நீங்கள் சொன்னீங்க, என் புருஷன்தாயா அது, அவர் செய்கிற காரியம்லாம் எனக்கு பெரிய பதவியில் இருக்கார், ஐயோ அவர் செய்கிறது பார்த்தா ஒரு செல்லித்தனமாலாம் இருக்கியா. நீங்கள் தயவுசெய்து என்ன காரியம்னு யார்கிட்டையும் இனிமேல் சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க முன்னேன் சில காரியத்தை சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, ஒவ்வொரு நாளும் இது தொடர்ந்து வர்றதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எனக்கு அன்பானுடைய ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 5000 ரூபா செலவழிக்கணும். எங்கள் சபையோ 2 கண்ணு தெரியாத மக்கள் நிரம்பி வழிகிற சபை. இவங்களை நான் கூட்டிகிட்டு வர்றது கூட ஒரு வேன் வாடகைக்கு எடுத்து தான் கூட்டிகிட்டு வரணும். மற்றவங்கள போல் 4 வேன் விடுறோம், அங்கே விடுறோம், இந்த ஊருக்கு விடுறோம், அந்த ஊருக்கு விடுறோம்னு என்னால் சொல்ல முடியல. நாங்கள் விடுறதே பஸ் ஸ்டாண்டுக்கும் எங்கள் சர்ச்சுக்கும் தான். அதுவும் கண்ணு தெரியாமல் இருக்கிறதுனால, இல்லைன்னா அவங்களே வந்துடுவாங்க. இவளை கூட்டு வந்து உட்கார வச்சு சத்தியத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிட வச்சு, சிலர்லாம் ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னால் அங்கேயே தங்க வச்சு பராமரிக்கிறது உண்டு. கர்த்தர் உங்களை ஏவினால் இங்கே தங்கி இருக்கிறவங்க ஒரு நாள் பொறுப்பை ஏற்கலாம். வாரத்தில் வருகிற மக்களுக்கு ஒரு நாள் நல்ல உணவு கொடுக்க, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன நல்ல நாட்களிலே, ஒருவேளை சுகம் பெற்ற நாள், தீராத வியாதியிலிருந்து சுகம் பெற்ற நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களில் உதவலாம். அது மட்டுமல்ல,
ஐயா திருநெல்வேலியில் ஒரு பார்வையற்ற வயோதிக அன்பு தாய்மார்களுக்கு ஒரு இடத்தை கட்டிட்டு வரோம். இதற்கு ஒரு சதுரடி 2300 நீங்கள் ஒரு சதுரடி கூட தாங்கலாம். 2300. அது மட்டுமல்ல, எப்படி பிரதர் நாங்கள் உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எங்களுக்குள்ள இருக்கிற அறியாமை என்ன? ஒரு சின்ன கவனக்குறைவாக இருந்துட்டேன், கேர்லெஸ்னஸ் என்று சொல்லாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தார். எதை செய்தாலும் இடத்துல கேட்டு, தாவீது கேட்பானே, நான் எக்ரோனுக்கு போகலாமா, அங்கே என்னோடு கூட வருவீரா என்றானே. யாக்கோபு கேட்டானே, எகிப்துக்கு நான் போகலாமா, அங்கே என்னோடு வருவீரா என்று கேட்டானே. ஒவ்வொரு காரியத்தையும் இடத்துல கேட்கும்போது நல்ல ஆலோசனை தருகிற தெய்வம் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடு. கோணல்களை செவ்வைப்படுத்தும், இருளை வெளிச்சமாக்கும், அறியாத வழிகளில் நடத்தும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலே பல ஆண்டுகளாய் கைகால் செயலற்று அநேகர் என்ன ஃபோன் பண்ணிக்கிட்டே வாரீங்க. அருமையான சகோதரன் ஜேசுதாஸ் பல நாட்களாக ஒரு கை ஒரு கால் செயல்படாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்தமான்ல இருக்க அன்பு சகோதரர் பாண்டி, அவர் பல ஆண்டுகளாய் கை கால் விழுந்து கிடந்து இப்போ எழுந்து நடக்கிறார். ஜெபித்து 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 கர்த்தர் அதுபோல உங்களுக்கும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருப்பார். உங்கள் பலவீனத்தில் அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருப்பார். தொடர்ந்து நம்பிக்கையோட நான் உங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கணவன் மனைவிக்கு இடையில புரிந்து கொள்ளாத தன்மையோடு இருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ வருஷங்கள் திருமண வாழ்க்கையில இணைந்து வாழ்ந்தும் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று அங்கலாய்க்கிற மனைவிக்காய், என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அங்கலாய்க்கிற புருஷர்களுக்காய், என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற பிள்ளைகள் பெற்றோர்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.